இயேசு நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நான் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் மறுரூபமாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்மை மறுரூபமடைய வைக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அதனால் வார்த்தையை அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மேன்மையாக வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே அவர் அதிகமான மரியாதை ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு. அப்போ அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. இப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது பைபிளில் வேத வசனம் அப்படின்ருக்கு, தேவ வசனம் அப்படின்ருக்கு. வேத வசனம் வேறு, தேவ வசனம் வேறு. வேத வசனம் என்பது சத்தியம் என்கிற கச்சை, தேவ வசனம் என்பது ஆவியின் பட்டயம். வேத வசனம் என்பது வேர்ட் ஆஃப் காட், வேத வசனம் என்பது லோகாஸ், ரிட்டன் வேர்டு. தேவ வசனம் என்பது ரேமா, ஸ்போக்கன் வேர்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் வேத வசனம் என்கிற சத்தியம் என்கிற கச்சையை உங்கள் அறையில் கெட்டிருக்க வேண்டும். தட் இஸ் ட்ரூத் ஆஃப் காட். தேவ வசனம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக அல்லது குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்காக அல்லது குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக தேவன் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிற வார்த்தை தான் தேவ வசனம். அந்த தேவ வசனம் தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் என்ன செய்கிறோம், சபையில் கேட்கிறோம், புதன்கிழமை நாம் கேட்கிறோம். மற்றபடி தேவனுடைய வார்த்தைகள் எவாஞ்சலிசத்துலேருந்து எல்லாத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தேவ வசனத்தை பேசுகிறவர்களுக்கும் வேத வசனத்தை பேசுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். வேத வசனம் பேசுகிறதெல்லாம் உண்மையானது தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே உங்களுக்கு தேவையான அந்த காரியத்தை சில நேரங்களில் நம்ம அதில் பார்க்க முடியாது அந்த பிரசங்கத்தில். ஆனால் தேவ வசனத்தை பேசுகிறவர்கள் தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையை பேசும்போது அது என்ன சப்ஜெக்டோ அவர் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு ஆன்சர் அங்கே வந்துடும். இயேசு நாமத்தில். அவர் வேற ஏதோ பேசிகிட்டு இருப்பார். ஆமாம், ஆசரிப்பு கூடாரத்தை பேசிகிட்டு இருப்பார், இல்லை வேற எதையோ பேசிகிட்டு இருப்பார். ஆனால் உங்களுக்கு தேவையானது தேவன் கூட. தட் இஸ் வாட் ப்ரொஃபட்டிக் மெசேஜ். இந்த தீர்க்க தரிசன செய்தி என்பது எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு வார்த்தை வரும். நீங்கள் வெறும் டீச்சிங் அப்படின்னு கேட்கும்போது ஒரு தடவை கேட்டுடலாம், செகண்ட் டைம் கேட்க முடியாது. ஏன்னா நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சுல. ஒரு கதை புக்கை ரெண்டாவது தடவை படிக்க முடியாது. ஆனால் ப்ரொஃபட்டிக் டீச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்காக பேசுகிற வார்த்தையோடு சேர்ந்து வருகிற டீச்சிங். அதை 10 வருஷம் கழித்து நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த நேரத்துக்கு அது உங்கள்கிட்ட பேசும். ஒரு தீர்க்கதரிசி எனக்கு தெரியும். அவருடைய அந்த காலத்தில் ஆடியோ கேசட்டு. அப்போ அவர் கேசட்டு பாதி கேட்டுட்டு நிற்கும், அப்புறம் பாதி நிற்கும்னா வேலைக்கு போயிடுவோம், திரும்ப வேலையை முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கும். சில கேசட் பாதி கேட்ட மாதிரி எடுத்து வச்சுட்டு வேறு கேசட் போயிடுவோம். சில நேரம் சில பிரச்சனையில் அவர் சம்மந்தப்பட்ட கேசட் எடுத்து உள்ளே போட்டு ஆன் பண்ண உடனே அது எங்கேருந்து தொடங்குதோ ஆன் பண்ண உடனே வர்ற வரி நமக்கு வர வரியாக இருக்கும். நான் சொல்லுவேன், இவர் கேசட்டை ரிவர்ஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி எங்கனக்குள்ளே போட்டாலும் அங்கேருந்து கர்த்தர் பேசுகிறாரு. தட் இஸ் ரேமிக் வேர்ட், ப்ரொஃபட்டிக் வேர்ட், a specific word for a specific person. அங்கே தான் தேவன் ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக டீல் பண்ணுகிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் டீல் பண்ணுவார். சிலர் சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அது நிறையா பேருக்கு அப்படி இருக்கும். அது உங்களுடைய சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட்டு. எப்போவுமே லாஜிக்கல் மைண்ட் என்ன செய்யும்னா உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் பண்ணிக்கிட்டே வரும்.
முதலாக நான் கரங்களை நீட்டும் போது ஏறக்குறைய ஒரு 28-25 வயசில் வீட்டில் ப்ரேயர்ஸில் நடத்திக்கிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எங்கள் பெரியம்மா, எங்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க சொந்தக்காரன். அவங்க ஜெபம் பண்ணும்போது திடீர்னு இந்த ஸ்லைனிங் இன் ஸ்பிரிட் அபிஷேகத்தில் விழுகிறது ஸ்டார்ட் ஆகுது. அது நான் சொல்கிற ஒரு 15-20 வருஷத்து அப்படின்னா பார்த்துக்காங்களேன். என்ன சொல்கிறது, ஸோ இட் இஸ் ஒரு 20 years பேக். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அனாயிட்டிங் மூவ் ஆனோடனே கையை நீட்டணும்னா டம் டம் டம்னு என்ன செய்வாங்க, விழுவாங்க. அப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் போய் மூத்த ஒரு அண்ணன்ட்ட, டே இன்றைக்கி ஜோம் பண்ணும்போது ஜஸ்டின் கையை நீட்டுறவனா டம் டம் விழுகிறாயிடான். அவர் கம்யூனிஸ்டவாதி. எதையுமே கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றவர். அவர் சொல்கிறாரு, அது என் கையை கொண்டு வரும்போதே நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க, கையை கொண்டு வந்துட்டான்டா விழணுன்ட்டு. ஸோ அது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ன்ட்டு அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் அது ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை அப்படி இருக்குமோ, நம்ம கையை நீட்ட போகிறோம்னா விழுகிறதுக்கு ரெடி ஆகிடுறானோ அப்படின்னு ஒரு மைண்டில் ஓடுது. அடுத்த நாள் ப்ரேயர், எல்லாம் கண்ணை மூடி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் இப்படி தான் இருக்குது. நான் திடீர்னு இப்படி வாக் பண்ணி பின்னாடி போவேன்ல, போயிட்டு வருவேன். அந்த மாதிரி பின்னாடி போகிறேன். இப்போ எல்லோரும் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. திடீர்னு ஆவியானவர் சொல்கிறாரு, இப்போ எல்லாம் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க, இப்போ கையை நீட்டுனார். யூ வில் நாட் பிலீவ், எல்லாம் அங்கிட்டு திரும்பி இருக்கிறேன், கையை நீட்டு அம்புட்டு பேர் டம டம. இந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே கூடாது. அது கேட்டுக்கிட்டே இருக்கும். தா தா என்று சொல்லுகிற குமாரத்தி, ஆமாம், அது கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரீசன் சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி விழுந்தாயம் பாருங்க டமால்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இது விழுகிற மாதிரி இல்லை, உண்மைக்கே விழுகிறது. சில நேரம் கர்த்தர் பேசுகிற மாதிரி இருக்கும் சார். இல்லை, கர்த்தர் பேசியிருக்காரு. சில சொல்லுவாங்க என்கிட்ட இன்னைக்கு எனக்கே பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கே பேசின மாதிரி இல்லை, எனக்கே பேசியிருக்கிறாரு. உங்களை அவர் நேசிக்கிறாரு, அதனால் உங்கள்கிட்ட அவர் பேசுகிறாரு. அவர் பேசும் தெய்வம். மைனர் தானப்பா. எல்லா மதத்துலேயும் மனுஷன் போய் கடவுள்கிட்ட பேசிட்டு வரான் வெளியில் நின்று. ஆனால் இங்கே தான் கடவுள் மனுஷன்ட்ட பேசுகிறாரு. ஆமென். அதனால தான் அவருக்கு பேரு பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. அந்த மனநிலையோடு நீங்கள் பைபிளை திறக்கும்போது அவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். ஆமாம், அவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். A single word from God's, ஏன்பா ஒவ்வொரு சவுண்ட் இருக்குது, சவுண்டை போகிறார், தாறுமாறாக இருக்கு. A single word from God's mouth can change your entire life. ஒரே ஒரு வார்த்தை உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றிடும். அப்பேற்பட்ட வார்த்தை. அதனால தான் அவர் வார்த்தைக்கு நான் என்று திறந்து அமர்ந்திருந்தேன். பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை எவ்வளோ மதிக்கிறான்றதை உட்கார்ந்துருக்க ஸ்டைல்லே தெரிஞ்சு. How they are respecting the word of God. அது நீங்கள் கனம் பண்ண உங்கள்கிட்ட அதிகமாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமாம், அவர் 2 பேர் இருந்தாலே 3 பேர் இருந்தாலே பேசுகிறார். பைபிளை நீங்கள் திறக்கும் போதெல்லாம் அவர் பேசுகிறார். அந்த வார்த்தை எதுவுமே வெறுமையாய் திரும்பாது. 20 வருஷம் ஆனாலும் அந்த விஷயத்துக்கு அந்த வார்த்தை தான் அஸ்திபாரம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. சொல்லுவோம், பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ.
So it may be teaching or preaching or whatever it may be. நீ உட்கார்ந்துருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை கடவுள் பேசுவார் என்கிற மனநிலை நம்மளை என்ன செய்யுதுன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்க வைக்கிறது. பேசின மாதிரியே எல்லாம் கிடையாது, பேசுறாரு. ஒரு தடவை நான் ஒரு இளம் பிராயத்தில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு 4000 பேர் கூடுற மாதிரி ஒரு பெரிய கூட்டம், 5000 பேர் இருக்கும். இப்போ மதுரையில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, அது ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சு. ஒரு மாதிரி குடம் மாதிரி அப்படி கட்டியிருப்பாங்க பெருசாக. அந்த ஒரு இடத்துல தான் 4000 பேர்னா உட்கார வைக்கலாம். அதை விட்டால் தமுக்கம் கலையரங்கம் தான், தமுக்கம் தான் போகணும். அப்போ தமுக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி இந்த மாதிரி சர்ச்சுக்கு தானே நம்ம வீட்டில் 30 வருஷமாக போயிட்டுருக்குறாங்க, அதனால் வந்து நம்ம கேட்டால் தந்துடுவாங்கன்னு ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. சொல்லுங்கள். ஆமாம். நான் போய் நானே வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடத்துகிறோம். ஏற்கனவே ரிசல்ட்லாம் பார்த்துருக்குறாங்க, மதுரை ஓரளவு பார்த்துருக்கு ரிசல்ட்டை. அப்போ நான் கேட்குறேன், உடனே அந்த பாஸ்ட்டு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன செய்றாரு, வாட் இஸ் யுவர் அட்ரஸ் அப்படின்றார். நீ யாரா நீ அப்படின்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு வர்ற, சர்ச்சை கொடுன்னு கேட்குற, ஒரு நாள் மீட்டிங் நடத்தணுன்ற அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பையன் உள்ளே வரான், காலேஜ் முடிச்சு. பார்த்தோன்னே, அண்ணே ஜஸ்டின் அண்ணே எங்கள் வீட்டுக்கு வந்துருக்குறீங்கன்ற. அவன் வாட் இஸ் மை அட்ரஸ்ன்னு கேட்டிருந்தா உன் வீட்லேயே ஒருத்தர் அட்ரஸ் சொல்லியிருக்கிறான். அவன் கொஞ்ச நேரத்தில் அண்ணே அண்ணேன்ற அவனை அவர் பார்த்துட்டு அவர் தெரிஞ்சிருச்சு ஏதோ வந்து தே ஆர் டூயிங் சம்திங்னு. அவனை பார்த்து உள்ளே போ, பேசிகிட்டு இருக்கேன்ல உள்ளே போன்ட்டார். அவன் அப்படியே பின்னாடி போயிட்டான். அவன் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தின பிறகாச்சும் ஆமாம் இங்கே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண மாதிரி ஆகுன்ற மாதிரி அவன் வரான். கடைசியில் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அனுப்பிச்சி விட்டார். இல்லைன்றதை வந்து வேறு ஸ்டைலில் பேசி அனுப்பிச்சிட்டார். வாட்ஸ் ஒரு அட்ரஸ், கிளம்பு அப்படின்னு. இந்த வேர்டு வந்து என்னை ரொம்ப அப்படியே பிரேக் பண்ணிடுச்சு. என்ன பிரேக் பண்ணதை, என்ன பொதுவாக பிரேக் பண்ணாது, அது உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். என் கூட இருந்தவனும் ரொம்ப பிரேக் பண்ணிச்சு. அவன் என்னடா அழுகிறதுக்கு என்னடா இருக்குது. அவர் அட்ரஸ்ன்னு கேட்டார்னா அட்ரஸ், நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அதை விட்டுட்டு அவர் ப்ளேம் பண்ணுறதோ நம்ம தான் கிடையாது அப்படின்னு. ஒரு மாதம் 2 மாதம் கழித்து தேனியில் வந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. அதில் நான் எப்போவுமே இந்த சைடில் தான் உட்காருவேன். அங்கே வந்து நான் ஃப்ரண்ட்டில் இருக்க மாட்டேன், சைடில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு. அந்த ப்ராஃபட் நேராக வந்து மைக்கை பிடிச்சிட்டு எடுத்தோன்னு சொன்னார். அப்படியே கையை அப்படி நீட்டிட்டு நேராக கொண்டு வந்து எனக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு, உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களா அப்படின்றாரு. மச கையை மண்டையில் ஆளும் மண்டைகள், உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களா அப்படின்றாரு. நீங்கள் சொல்லுங்கள், பேசின மாதிரி இருக்கிற இல்லை அப்படின்னா கையை நீட்டாமல் பேசியிருக்கலாம். உங்கள் அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களா அப்படி கூட கேட்டிருக்கலாம். கரெக்டாக என்னை பார்த்து சொல்கிறார், உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்களா. உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டவங்களை அவங்களுக்கு முன்னாடியே நான் உன்னை அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்றது. நிறைய பேர் அட்ரஸ் சொல்கிறீங்க, என்ன நீங்கள் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கிட்டே நீங்கள் ஒரு பிஆர்ஓ மாதிரியே இருக்கிறீங்க. இல்லை 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 இல்லை, நம்ம எங்கே ஆசீர்வதிக்கப்படுறோமோ அதை வந்து ப்ரொக்ளைம் பண்ணணும், அதை கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம விட்னஸ்ன்றதை டெஸ்டிஃபை பண்ணணும். அப்போ அவர் சொல்கிறார் வந்து, அவங்க முன்னாடி ஒன்று நான் அட்ரஸ் பண்ணுவேன்றார். சொல்லி சரியாக ஒரு 30 நாள் ஒரு கன்வென்ஷன், செப்டம்பர் மாதம் இங்கே ஒரு கன்வென்ஷன் நடக்கும். அப்போ வந்து என்ன செய்வேன்னா எல்லா ஒரு 200 சர்ச்சும் வந்துடும், அந்த குறிப்பிட்ட டினாமினேஷன் சர்ச். அப்போ நான் எங்கள் வீட்லேயும் அட்டன் பண்ண போயிருக்கிறேன், எல்லாம் போயிருக்கிறேன், நானும் போயிருக்கிறேன். திடீர்னு ஒருத்தர், எல்லாம் ஒயிட் அங்கேயே தான் இருக்கும் உள்ள, திடீர்னு வேகமாக வந்து ஒருத்தர், பிஷப் உங்களை மேலே கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றாரு? ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாருன்றார். நான் ரொம்ப கேஷுவலாக வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் ஸ்டேஜுக்கே கேஷுவலாக வரவேன். பார்வையாளராக போகும்போது ஃபார்மலியாக போகிறேன், நம்ம கேஷுவலாக போயிருக்கிறேன். சாரி சார், நான் கேஷுவலாக வந்திருக்கேன். இல்லை இல்லை இல்லை, உங்களை கூப்பிட்றாரு. அப்படியே அள்ளிட்டு போயிட்டேன் ஸ்டேஜ் மேலே. போனால் வேதநாய சாஸ்திரியில் உட்காந்துருக்கிறாரு, பக்கத்தில் காலேஜ் பிரின்ஸிபல் உட்காந்துருக்கிறாரு, பிஷப் இருக்கிறாரு. முன்னாடி பார்த்தா முன்னாடி இருக்கிற ஒரு பகுதியில் விஐபி இதில் ஒரு 200 பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில். அதுக்குள்ளே இவர் வேறு இருக்கார். வாட் இஸ் யுவர் அட்ரஸ், அவர் வேறு இருக்கார். உடனே நான் உட்காந்துருக்கிறேன். அடுத்த ஒருத்தர்
ப்ரோக்ராம் அஜெண்டா லீட் பண்ணுறவர் சொல்கிறாரு, நவ் அவர் பிஷப் வில் அட்ரஸ் பிரதர் ஜஸ்டின் அப்படின்றார். உடனே பிஷப் வந்து என்னை அட்ரஸ் பண்ணுறாரு, நான் என்ன மினிஸ்ட்ரி பண்ணுறேன் கொள்கிறேன். யூசி, நம்ம யாருன்னு கேட்டால் அட்ரஸை நம்ம சொல்லக்கூடாது, வேற யாரும் சொல்லவும் கூடாது. அவங்க யாரை பெரியாலாம் மதிக்கிறாங்களோ அவங்கள வச்சு அவங்களுக்கு அந்த அட்ரஸ் சொல்லணும். நீங்கள் இது யதார்த்தமா நடந்த சம்பவம் சொல்ல முடியுமா? கடவுள் பேசின மாதிரி இருந்துச்சு, இல்லை பேசியிருக்காரு, அதெல்லாம் டைரக்ஷன் பார்த்து கை நீட்டுறாரு. சில நேரம் பேசுவேன், கை சம்மந்தம் இல்லாமல் சில பக்கம் திரும்பும், நான் பார்த்துருக்கிறேன். அந்த திரும்பும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் முகம் என் மேலே பளிச்சுன்னு ஒரு ஃபோட்டோ பிடிக்கும்போது அந்த ஃப்ளாஷ் அடித்த மாதிரி டக்குன்னு வரும். முடிஞ்சோடனே என்கிட்ட வந்து தனியாக பேசுவாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் திருநெல்வேலியிலேருந்து பிரதர் வந்திருந்தப்ப ஒரு விஷயம் பேசுகிறேன், 200 crores ஒரு விஷயம் பேசும்போது நான் அப்படி கையை நிட்டுறேன், பளிச்சுன்னு அவரோட ஃபேஸ் எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, ஏன்னு தெரில, முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன நம்ம ஒரு டீச்சிங்கில் போயிட்டுருக்குறோம், எவ்வளோ பெரிய வெளி ஊர்லேருந்துலாம் வராங்க, அவங்களுக்கு இது ப்ரொஃபட்டிக்காக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்சோம், குறிப்பாக அவரே நான் சிந்திக்கிறேன். பார்த்தா முடிஞ்சோன்னு அவர் நேரம் என்கிட்ட வர்றாரு, வந்து இன்றைக்கி என்கிட்ட ப்ரொஃபட்டிக்காக காட் பேசினார், எஸ்பெஷலி அந்த நீங்கள் 200 சொன்னப்போ அப்படின்னு அடித்தார். அவருடைய அந்த சமீபத்தில் காண அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசி என்று சொன்னார். யூசி, அப்போ சில நேரம் அப்படி அடிக்கும் பளிச்சுன்னு. ஒரு தடவை நான் அந்த லென்த் டேஸில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் என்ன பேச அந்த டைம் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே கூப்பிட போனோம். அப்போ ஒரு சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சர்ச்சில் மொத்தத்துக்கு ஒரு 8 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன், ரேமா வேர்டு எப்படி உங்களை வந்து உங்களுக்கு உயிரை கொடுக்குன்னு சொல்ல வரேன். அது வெறும் உணர்ச்சியை கொடுக்குற வார்த்தை அல்ல, அது உயிரை கொடுக்குற வார்த்தை. அப்போ 7 பேர் இருக்கும்போது திடீர்னு அப்படியே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த கூட்டத்தில் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு, இந்த வருஷம் குழந்தை பிறக்குதுன்றார். உடனே நான் அந்த கூட்டத்தில் குழந்தை இல்லாதவர் யாருன்னு வேற எனக்கு தெரியும், அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் வேற. நான் எப்படி ப்ராஃபஸி சொல்லுவேன்? இருக்கிறதே 8 பேர், அதில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். அவர் பெரிய அளவு ஸ்பிரிச்சுவலும் கிடையாது. இப்போ நான் சொன்னேன்னா அவர் என்ன நினைப்பார், ஜஸ்டின் அதான் உனக்கு தெரியுமேப்பா, நல்ல ஸ்பிரிச்சுவல்னா கூட கடவுள் சொன்னார்னு சொல்லுவார். அவர் அந்த அளவு ஸ்பிரிச்சுவலும் கிடையாது. நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரேன்றேன், ஆனால் எனக்கு நல்லா சொல்கிறார். நான் சொல்லலை, எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சவர் அவர் பிரச்சனை எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியும், ஆனால் நீ சொல்லுன்றார். அது எப்படி? நான் வந்து சொல்ல மாட்டேன், அவன் வந்து என்னை கேள்வி பண்ணிடுவான். அவர் சொன்னார், ப்ராஃபஸின்றது சொல்கிறது இல்லை, சொன்னது நடக்கணும். உன்னை சொல்லுன்னு நான் சொல்கிறேன்னா அது நடக்க போதுன்னு அர்த்தம் அப்படின்றார். அவர் நடக்க போதுன்னு சொன்ன பிறகு நான் சொல்கிறதுக்கு பயப்படுறேன். ஏன் நடக்கிற வரைக்கும் அவன் நம்மளுக்கு மைண்டில் வந்து என்ன கேள்வி பண்ணுவானே. சரின்னு மனசை வந்து திடப்படுத்திட்டு, இங்கே ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை தர்றான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டேன் இருக்க. எதுக்கு அவன் எதையாச்சும் கேள்வி பண்ணுவான். முடிஞ்சோன்னு அவன் நேரம் வந்தான். அவன் சொன்னான், ஜஸ்டின் நீ அந்த வார்த்தையை சொன்ன, எனக்கு சீனியர் அவர், நீ அந்த வார்த்தையை சொன்ன போது என் மேலே ஒரு வல்லமை இறங்குச்சு. இது அவருடைய வாயிலேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த பையன் 10th படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவருக்கு பிறந்த பையன். அப்போ பிறக்கிறப்ப கன்ஃபார்ம் பண்ணல, வார்த்தையை சொல்லும் போதே கன்ஃபார்ம் பண்ணுறார் தேவன். அப்படி தான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு நீங்கள் கூட இது ஒரு டீச்சிங் செஷன் மட்டும் யோசிக்காதீங்க. இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் டீச்சிங். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கோ ஒரு வார்த்தை சர்ன்னு உள்ளேருந்து விடணும். உரையிலேருந்து வால் புறப்பட்டது போல அது புறப்பட்டு உங்களை நோக்கி கடந்து வரும், உங்கள் என்டையர் லைஃபே மாற்றிடும். மகள் பக்கரோ சந்துர பலபதிர மேன மகாந்து நமன மதியாங்கர பலபதிர பலபதிர. பாருங்க, அந்த வார்த்தை உணர்ச்சியை கொடுக்குற வார்த்தை இல்லை, உயிரை கொடுக்குற வார்த்தை. சொன்ன மாதிரி அவர் குழந்தை பிறந்துச்சு. ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னார்ல, அவர் சொன்ன மாதிரியே என்னை அட்ரஸ் பண்ணார் கர்த்தர். அதற்கு பிறகு டீ பிரேக்கு, அந்த டீ பிரேக்கில் நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். பெரிய கன்வென்ஷன், ஒரு 4000 பேர்கிட்ட இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ என் முதுகில் ஒரு கை வருது, யாரோ வைக்கிறாங்க, திரும்புகிறேன், அந்த பாஸ்டர்
ஐ எம் ஸோ சாரி ஜஸ்டின் அப்படின்னாரு. நான் உங்கள்கிட்ட உங்கள் அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்க கூடாது. பாருங்கள், நமக்கு தான் மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம், அவருக்கு பதிஞ்சிருந்துருக்கு. அப்போ இந்த யூடியூப்பு இதெல்லாம் கிடையாது, அது இல்லாத டைம். நம்ம எங்கே ஊழியம் பண்ணுறோம் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, உங்கள்ட்ட நான் என்ன அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கக்கூடாது, இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் வாட்ஸ் ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்களா உங்களை எப்படி இன்னைக்கு அட்ரஸ் பண்ணாருன்னு அப்படின்னு அவருடைய பெருந்தன்மையை நினைத்து உன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, என்ன சொல்ல, நம்ம சொல்லுவாங்க, நாசரத்திலிருந்து நன்மை பிறக்கக்கூடுமோ அப்படின்ற மாதிரி, அதையும் தாண்டி நாசரத்தில் நன்மைகள் பிறக்கிறது. ஆச்சரியப்பட்டேன். such a people are there, they have humble heart and they are talking with God. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசக்கூடியது. அது நீங்கள் டீச்சிங்கில் இருந்தாலும் சரி, ப்ரீச்சிங்கில் இருந்தாலும் சரி. நீங்கள் நான் வரும்போது ஜோம் பண்ணேன், எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு இந்த மாலை நேரத்தில் என் செய்தியை கேட்கலாம். நான் போய் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. சிலர் படுக்கையிலேருந்து கேட்கலாம், சில ஹாஸ்பிட்டல்லேருந்து கேட்கலாம், சில பண கஷ்டத்தோடு கேட்கலாம். நான் டீச் பண்ணுறது அவங்கள அறிவு கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கைக்கான ஊற்றுக்கண்களை திறக்க வேண்டும் சொன்னாங்க. இது எப்போவுமே மனசில் வச்சுக்க. கர்த்தர் சொன்னார், எப்போவுமே நீ பிரசங்கம் பண்ணுவது மனசில் வச்சுக்க. உன்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் எத்தனையோ பேர் தேவையில் இருக்கிறார்கள், பிரச்சனையில் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த நாளில் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடி, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ. கீபோர்டு கொஞ்சம் வால்யூம். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ, என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்றனல் ஔஷதம் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ, எந்தன் வியாதி
அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி. என்னை அழைத்தவர் நீ. காடு நல்லா கேட்கலாம். மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடு இருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் காட். இயேசுவே, 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 இயேசுவே. தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. இன்னொரு தடவை சொல்லுவோமா? பேசும் தெய்வம். என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ. ஆமென், ஆமென். எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. ரமரன ஷகரபரபரபர. இயேசுவே, தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. We love you, Lord. We love you, Lord. Thank you, Jesus. பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. We love you, Lord. We worship you. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிடம் வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லுவீர்களா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையின் அத்தனை ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாற்றிருக்கிற காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, 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 இயேசுவே. என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. இந்த பாடல் பாடும்போது எல்லாம் பலவீனம் போட்டு எந்த பலவீனம் உங்க சரீரத்தில் இருந்தாலும், என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீ. எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ. எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, இயேசுவே,
worship you, Lord. இயேசுவே, உங்க மகிமை அப்படியே இறங்கட்டும். பார்த்து கொண்டிருக்கிற இடங்களிலே உடைய மகிமை இறங்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும். எஸ், கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். எல்லா வியாதிகளும் மறையட்டும், மறையட்டும், நொடி பொழுதிலே மறையட்டும். அதை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் கிரயத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பது இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பது இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினால் கட்டக்கூடிய கர்த்தருடைய பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா காம்ப்ளிகேட்டட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ் எல்லாம் மறையட்டும் ஆண்டவர், இப்பொழுதே மறையட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை 100 பேராக இருந்தாலும், எத்தனை 1000 பேர், எத்தனை நூற்றுக்கணக்கான பேருக்கு வியாதி இருந்தாலும் ஒருத்தர் விடாம அத்தனை பேர் வியாதியும் பலவீனமும் இப்பொழுதே மறையட்டும், மறையட்டும். மகிமை அவரை மறைய வைக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏதோ 1-2 பேருக்கு அல்ல, எத்தனை பேர் பலவீனத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய வல்லமை, உங்க மகிமை அந்த வியாதியை மறைய வைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசுவே, 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருந்தவர் நீர். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. ஆமென், ஆமென். எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருந்தவர் நீர். ஸ்தோத்திரமே, 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 ஸ்தோத்திரமே. Thank you Lord. ஸ்தோத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் உங்களை நான் அழைக்கிறேன், வரவரைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய மகிமை நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் நிரப்பி இருக்கிறது, உங்கள் வீடுகளை நிரப்பி இருக்கிறது, உங்கள் சிந்தனைகளை நிரப்பி இருக்கிறது, உங்கள் பார்வையை நிரப்பி இருக்கிறது. அந்த மகிமை, அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய மகிமை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொன்னார். அந்த மகிமை செத்துப்போன சரீரங்களுக்கு உயிர் கொடுத்த மகிமை. ஸோ அந்த மகிமை இப்பொழுது இறங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன சில மணித்துளிகளுக்கு பின்பாடு 4 நாட்களுக்கு முன்பு மரித்து 4 நாளான லாசரை உயிரோடு எழுப்பினார். அதுதான் அந்த மகிமையுடைய வேலை. அந்த மகிமை தான் இப்போ நம்ம மேலே இறங்கியிருக்கு. செத்து போன உங்கள் சரீரத்தின் பாகங்களை உயிரோடு எழுப்பத்தக்கதாக, நாடி நரம்புகளை உயிரோடு எழுப்பத்தக்க, சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கத்தக்க கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் இந்த வார்த்தை உலகத்தில் எங்கிருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வருவதாக. அது மருத்துவமனையாக இருந்தால் அங்கே கடந்து வருவதாக, வீடுகளுக்குள் கடந்து வருவதாக, வேலை செய்கிற ஸ்தலங்களுக்குள் கடந்து வருவதாக. எந்த ஸ்தலமாக இருந்தால் அந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மகிமை இதுவரை இல்லாத அளவு கடந்து வந்து அவர்களை எல்லா ஒழுங்கின்மை ஒழுங்காயும் மாற்றட்டும் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம்
படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மேட்டரை மட்டும் உங்கள்கிட்ட பேசிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி இது 3வது வாரம் நினைக்கிறேன். 3வது வாரமா 4வது வாரமா 4வது வாரம் நினைக்கிறேன். முதல் 2 வாரம் முதல் வாரம் ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, இல்லாட்டி எங்களுக்கு பைபிள் கொஞ்சம் தெரியும்னு காட்டுறதுக்கு, இல்லை எதையாச்சும் என்ன சொல்ல நம்முடைய அறிவை காட்டுவது, வளர்த்து கொள்வதற்கல்ல. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாவிட்டால் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. எதை செய்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யுங்கள். அப்போ பக்தின்றது விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அப்போ உன்னை கேட்குறப்ப உங்களுக்கு பக்தி விருத்தி இல்லைன்னா நீங்கள் செய்யாதீங்க. நான் ஏன் டிவி பார்க்க வேணாம், நாடகம் பார்க்க வேணாம், என்டர்டெயின்மெண்ட் வேணான்னு சொல்கிறேன்னா, அது பாவம், நரகத்து போயிருவீங்க. அந்த ரூட்டுக்கே நான் வரல. அது எல்லாத்தையும் அவர் காலி பண்ணியிருக்காரு. பாவத்தோட வல்லமே முடிச்சிட்டாரு. அப்புறம் வேணான்றீங்க. அது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கா? அதான் நான் கேட்குறேன். பக்தி விருத்திக்கு எதுவாக இல்லைன்னா பார்க்காத. சார் நான் ஒரு படத்தை பார்க்குறேன் சார், எனக்கு பக்தி விருத்தி அடையுது சார்னா பார்த்துக்கன்றேன். நான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கடவுளோடு இருந்த நெருக்கத்தோட பார்த்ததுக்கப்புறம் நெருங்கி இருக்கிறேன் சார், நான் உறவை ஃபீல் பண்ணுறேன் சார்னா ஓகே. உடனே பஜாரில் போய் 20 CD வாங்கிட்டு வரணும்னு நான் சொல்லலை. ஆண்ட வேலை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அப்பப்பன்னு கண்ணை மூடிட்டு, பாவத்துக்கான வலிமையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரியா. 2 முடிவு. இது நல்லதா கெட்டதா என்பதல்ல, நன்மையா தீமையா என்பதல்ல, இது தேவையா தேவையில்லையா என்பது. கையை தட்டுங்க ஒரு ராமன். இந்த நல்லதா கெட்டதாலாம் தாண்டிட்டோம் நம்ம. இது நல்லதுதான் ரைட்டு, ஆனால் தேவையில்லை, வேண்டாம், விட்டுரு. ஸோ பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்வது. ஆசரிப்பு கூடாரத்தில் பைபிள் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் எண்ணுகிறீர்களே அப்படின்னார். பரிசேரும் சதிசேரும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்களாம், அதில் தான் நித்திய ஜீவன் இருக்குன்னு நினைச்சாங்களாம். அவர் சொல்றாரு, அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அது முக்கியமான வார்த்தை. அதுக்கப்புறம் தான் வருது, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே என்றார். அப்போ ஹோல் பைபிளில் நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். என்னை குறித்து அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்கிறது இல்லை. இயேசுவோட விஷயமே என்னன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அதைத்தான் பவுலும் பேதுருவும் சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் அங்க விஷயமே சிலுவையில் தான் இருக்கு. உங்களுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. லேவியராகமல அழகான வார்த்தைகள் வருது. அதுல ஒன்று பிராயச்சித்தம். என்னது பிராயச்சித்தம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீ பிராயச்சித்தம் பண்ணன்றான்னு. அந்த பிராயச்சித்தத்தை அவர் ரத்தம் நம்ம பண்ணிச்சான். பரிகாரம், பாவ மன்னிப்பு, எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க. பரிகாரம் பண்ணணும் சார், அந்த பரிகாரம் எங்களுக்கு பண்ணிட்டாரு, அவர் பிராயச்சித்தம் பண்ணிட்டாரு. அதனால் நீங்கள் நான் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டவர்களாக அமர்ந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஸோ எதை பார்த்தாலும் அதில் இயேசு தெரிய வேண்டும். அதுதான் இப்போ பைபிள் ஃபுல்லாக இயேசு வர்றதுக்கு முன்னாடியே இயேசு தெரிகிறார். எங்கே தெரிகிறாரு? ஆதியாகமம் 1 அதிகாரம், 2 அதிகாரம். 1 அதிகாரத்தில் வார்த்தையாக அவர் இருக்கிறார். 3 அதிகாரத்தில் என் பாவம் செஞ்ச உடனே அங்கே அடிக்கப்பட்ட ஆடு ஏதேன் தோட்டத்தில், மறைக்கப்பட்ட நிர்வாணம் தேவ நீதி அங்கே தொடங்குது. அடுத்து வானவில்லா வர்றாரு. அதுக்கு முன்னாடி காயினுடைய நெற்றியிலே போடப்படுகிற எது அந்த குறியீடாக இயேசு வருகிறார். அதுக்கப்புறம் வானவில்லா வர்றாரு, பேழையா வர்றாரு, அப்படியே வந்துகிட்டே இருக்கிறார். பழைய ஏற்பாடு ஃபுல்லா இயேசு இருக்கிறார். கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. அப்படியே வரும்போது ஆசரிப்பு கூடாரத்துல அவர் வர்றாரு. இயேசு வராருன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு செஞ்சது அங்க தெரியுது.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசு செஞ்சதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிதாவோட ஈஸியா உறவு கொள்வீங்க. அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரயத்தை மறுபடி 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 பைபிள் உங்களுக்கு சொல்ல விரும்புது. அதனாலதான் நிர்வாணத்தை மறைக்கிறதுல தொடங்குது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கே நிர்வாணமா இருக்கிறோம் என்று சொல்லி அவன் பயந்த போது அங்கே ஒரு ஆட்டை அடிக்கிறார், அந்த ஆட்டு தோலை போத்துறார். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்னுடைய நிர்வாண மனநிலையை, குற்ற உணர்ச்சியை என்னை விட்டு நீக்குகிறார். The blood of Jesus Christ, it is not cleansing or sanctifying my sin only. Not only the sin and also the sin conscious. இயேசுவோட ரத்தம் என் பாவத்தை மட்டும் கழுவல, என் பாவ உணர்வையும் கழுவுது. எழுதிக்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை மட்டும் கழுவல. பாவம் கழுவிச்சு சிலருக்கு பாவ உணர்வு இருக்கும் பாருங்க. ஆனா ரத்தத்தோட உறவுல இருக்கிறவனுக்கு பாவ உணர்வே இருக்காது. அந்த குற்ற உணர்வையும் கழுவி இருக்கிறது. நாட் ஓன்லி சின் அண்ட் ஆல்சோ சின் கான்சியஸ். அப்ப அங்க தொடங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயின் பெரிய தப்பு பண்ணிட்டான், சகோதரனை கொண்டுட்டான், உன்னொரு பெரிய சாபத்துக்குள்ளாயிட்டான். இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். நான் உன்னை சபிக்கிறேன்னு சொல்லல, நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். நல்லா பாருங்க, ஒரு கான்சிக்வன்சஸை பேசுறதுக்கும் சபிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தேவன் சபிக்கிற தேவன் அல்ல. தேவன் என்ன சொல்ல, படிக்காட்டி ஃபெயில் ஆயிடுவாடானா, ஏன் பிள்ளைய சபிக்கிறீங்க? நாங்க சபிச்சு படிக்காட்டி ஃபெயில் ஆயிரும். இதுக்கு பேர் சாபமா? கான்சிக்வன்சஸ். நீ இப்படி ஏமாத்தி தெரிஞ்ச வாழ்க்கையில் நேர மாட்டேன் அப்படின்றப்பல அவர் சபிக்கிறார். நான் சபிக்கலே, கான்சிக்வன்சஸ் சொல்றேன். நீ என்ன செய்யறியோ அதனுடைய விளைவு வந்து இப்படிதான் இருக்க போகுது. அப்படி இதுக்கு நீ என்ன செய்யணும்? இதுக்குன்னே ஸ்பெஷல் காணிக்க தரணும் நீ எனக்கு. ஏன்னா நடக்க போறது முன்னாடியே சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு நீ சொல்லணும். நீ என்ன செய்யற? நீ சபிக்கிறன்னு சொல்லி டக்குன்னு உள்ள இருக்கு 100 ரூபா நோட்டு எடுத்து உள்ள வைக்கிற. அப்ப அதுக்கும் சேர்த்து வர நீ வாக்குப்பட வேண்டியதாயிப்ப. அப்ப இதுக்கெல்லாம் பேரு என்னன்னா வந்து முன்னாடி நடக்க போறதை சொல்லி தடுக்கிறது. சாபம் கிடையாது. ஏன் சொன்னாரு, இந்த பூமியில சபிக்கப்பட்டவனா இருப்பாய். அப்படின்னா தம்பி இனிமே இப்படிதான் இருக்க போறப்பா, நீ பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும்பா, பிறப்பிக்க கடவுது அப்படின்னாரா? ஆனா மரத்தையும் கனியையும் பிறப்பிக்க கடவுதுன்னாரு. கை தட்டு வருதுராமே. ஆனா இதை பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்ல, இது பிறப்பிக்கும். ஏன்னா நீ செஞ்சு வச்சுட்ட, நீ பண்ணி வச்ச வேலை அப்படி. யார் பண்ண வேலை சார்? எவன் பண்ணி வச்ச வேலை சார்ன்றாங்கல்ல, நான் தான் பண்ணி வச்ச வேலை அது. அடுத்து அதை சாங்டிஃபை பண்றதுக்கு, அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் கிரயம் செலுத்துறேன் ஆதியாமலேருந்து வந்துகிட்டே இருக்காரு. உடனே அழுகிறான், நீ இட்ட தண்டனை எனக்கு சபிக்க என்னால் தாங்க முடியாது, என்னால் சகிக்க முடியாதுன்றான். உடனே அவன் நெத்தியில் ஒரு குறியீடு போடுறாரு. அப்ப அவனை கொல்ல வர எவனும், காயினை கொல்லுகிற எவன் மீதும் 7 பழி சுமரும். அப்ப நெத்தியில என்ன நாமம், என்ன குறியீடு போட்டாரு? நான் சொல்றேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சாபத்தை முறிக்கிறவராகிய இயேசு அங்கே குறியீடா. இந்த நீயும் நானும் இந்த பூமியில நிலையற்று அலைகிறவர்கள் தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் நெற்றில ஒரு நாமத்தை போட்டாரு. இனி நம்மளை தொடர்வனுக்கு 7 பழி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒருத்தனை கொன்னா 1 பலியாம், காயினை கொன்னா 7 பலியாம். ரட்சிக்கப்படாதவனை தொட்டா 1 பலி, என்ன தொட்டினா உனக்கு கையத்தட்டு. ஆமென். அதனால யார்கிட்ட வேணாலும் வச்சுக்க, லெப்ட்ல வச்சுக்க, ரைட்ல வச்சுக்க, ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறாத. என்ன நான் ஊழியக்காரே, 7 times கும்பு ஆஃப் 7 steps பைபிள் சொல்லுது. ஏன்னா குறியீடு இருக்கு, என் நாமத்தை என் ஊழியக்காரல் நெற்றில் தரிப்பிப்பேன். அதுக்கப்புறம் நேரம் அங்க வர்றார் வானவில். வானவிலுக்கு முன்னாடி பேழை. உலகமே அழியிறப்ப பேழை காப்பாத்துச்சு. அப்படி இந்த உலகமே அழியும் போது பேழையாய் இயேசு நம்மளை காப்பாற்றுகிறார். அடுத்து வானவில். எப்பொழுதெல்லாம் வந்து எனக்கு வந்து பூமி அழிஞ்சிருமோன்னு பயம் வரும்போது வானவில். வானவில் வானத்துக்கும் பூமிக்கு இடையில நிக்குது. அப்படிதான் இயேசு பரலோகத்துக்கும் வானத்துக்கு பூமிக்கு நடுவிலே தொங்கினார். உனக்கு எப்பொழுதெல்லாம் தண்டனை குறித்த பயம் வருகிறது, அப்பொழுதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீ பார்ப்பாயானால் உன்னுடைய பயம் உன்னை விட்டு கையை தட்டி ஆமென் 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 ஆமென். மனிதனுக்கு சாபத்தை குறித்து, வியாதியை குறித்து, வேதனை குறித்து பயம் இருந்தது. அப்படித்தான் நோவா காலத்தில். அதுக்கப்புறம் வந்து மழையை குறித்த பயம். திடீர்னு மழை லைசா தூர ஆரம்பிச்சோன்னா அது பயந்துருப்பான் இல்லை. இந்த கொரோனா டைம்ல சாதாரண காய்ச்சல் வந்தோன்னு பயந்தாங்க இல்லை சார். அந்த மாதிரி அழிவை பார்த்தவனுக்கு சாதாரண பயம். அப்ப சொல்றாரு, இந்த மாதிரிலாம் மழை வரும்போது நீ பயப்படாத. அப்ப வானவில்ல பார்த்துட்டீங்கன்னா மழை நின்றுச்சு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு உனக்கு தைரியத்தை கொடுக்குற நிற்கும். இனிமேல் மழை பெய்யாது, ஒன்று அழிக்காதுன்றத
நான் உடன்படிக்கையாக பண்ணுறேன்னு சார். வானத்துக்கு பூமிக்கு நடுவில் நிப்பாட்டினார். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் பயம் வரும்போது, தண்டனை குறித்த பயம் வரும்போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது அவர் வானவில்லாய் தூங்கினார். அப்படியே இயேசு வரார், கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டு இருக்கார். எனக்கு ஒரு ஆசை, இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற இயேசுவை எங்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வராருன்ற எழுதணுன்றது. அதில் ஒன்று தான் ஆசரிப்பு கூடாரம். அவர் சொல்கிறார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் இவைகளே. ஸோ நீங்கள் இயேசுவை அறிய அறிய பிதாவோட உறவு கொள்வீங்க. ஆசரிப்பு கூடாரம் தான் பிதா உங்கள்கிட்ட பேசுகிற இடம். எதான் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம், லைட்டாக அதை ஒரு வரி சொல்கிறேன். நான் உங்களிடத்தில் வாசம் பண்ணும்படிக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்யுங்க, எனக்கு ஏற்படுத்துங்கன்னார். அப்போ விசிபிள் இன்விசிபிள் காடுக்கு மனுஷனோட தொடர்பு கொள்றதுக்கு விசிபிளான ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இன்விசிபிள் காட், தேவன் மாம்சமானார், விசிபிளாக வந்தார். அந்த விசிபிளுக்குள்ளே இருந்து உன்னோட தொடர்பு கொண்டார். கைத்தட்டுங்களோட தான். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை அறியறீங்கன்னா பிதாவோட நீங்கள் நெருங்குறீங்க. இல்லை மேஜர் குரூப்பா. ஸோ அது உறவு எல்லாம் சொல்லுங்க. The more you know about tabernacle, the more you will increase in relationship and intimacy with God. ஸோ அதை ஒரு வாரம் பார்த்தோம். அடுத்த வாரம் வெளிப்பிரகாரத்தை பார்த்தோம். வெளிப்பிரகாரத்தில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கும் வெளிப்பிரகாரம் என்பது கடவுள்கிட்ட அதாவது மனிதன் தன்னோட முயற்சியில் செய்கிறது. பலிபீடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வெளிப்பிரகாரம் தான். எவனுமே உறவுக்குள்ளே வரல. 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, 1500 வருஷம் நியாயப்பிரமாணத்தில் மனுஷன் முயற்சி எடுத்தான், ஒன்றும் முடியல. கடைசியில் எங்கே நிற்கிது, அந்த 60 தூணு முடிஞ்சு எங்கே நிற்கிது, பலிபீடத்தில் நிற்கிது. 60 மனிதன், புருஷனை பற்றி 60 பேர் மத்தேயுல வருது. இயேசுக்கிட்ட நிற்கிது, பலிபீடத்தில் நிற்கிது. இந்த 60 தூணை தாண்டி பலிபீடம் வந்த பிறகு தான் அப்படியே தொடங்குது. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. ஒரு தடவை, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பிடும். அடுத்து அதுக்கப்புறம் வெண்கல தொட்டி. ஸோ கல்வாரி திருப்பிடும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பீடம் இயேசு அல்ல, பலி இயேசு. பீடம் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அடுத்து முன்னாடி இருக்கிற வெண்கல தொட்டி ஞான ஸ்நானம். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவிட்டால் தேவனிடத்தில். அதை பற்றி அதெல்லாம் டீட்டெயில்டாக அப்புறம் பார்ப்போம். ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே போவோம். இப்போ இது ரெண்டுமே வெளிப்பிரகாரத்தில் இருக்குது. இந்த 2 மேட்டர் தான் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் உள்ளே போனவனுக்கு தான் தெரியும், இல்லையா? இந்த 2ஐயும் தாண்டினா தான் நீ உள்ளே போக முடியும். அதுதான் முதலாம் கூடாரம், 2ஆம் கூடாரம். முதலாம் கூடாரம் இன்விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட், அபைடிங் பிரசன்ஸ் ஆஃப் காட். 2வது கூடாரம் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காட். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஷகரபலபதி ரமண மதி ரமண மதுரமண மதி ரமண மதியங்கு. அப்போ இந்த இன்விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் காட் அதாவது தட் மீன்ஸ் அபைடிங் பிரசன்ஸ் ஆஃப் காடையும் மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் காடையும் இடையில ஒரே ஒரு திரை என்ன செய்து மறைக்குது. இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ற இடத்துல ஒரு பீடம் இருக்கு. அந்த பீடத்துக்கு பேர் என்ன? தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம், என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். இந்த தூப பீடம் இருக்கு பார்த்தீங்களா? இட் இஸ் நாட் ஒன்லி பிரைசிங். நிறைய பேர் சொல்லுது அது பிரைசிங் மட்டும் இல்லை சார், பிரேயரை பற்றி சொல்லுது. எஸ், பிரேயரை பற்றி சொல்லுது, இன்டர்செஷனை பற்றி சொல்லுது.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் ப்ரேயர் நீங்கள் வந்தீங்கனாலே இட் இஸ் மேட்டர் ஆஃப் ப்ரைசிங். நீங்கள் ப்ரேயரையும் ப்ரைசிங்கும் தனியாக பிரிக்கவே முடியாது. எனக்கு புரியல அதை எப்படி பிரிக்கிறேன். பொதுவாக வந்து பிரிக்கிற ஜனங்கள் பிரிப்பார்கள். துதியிலே வல்லமை இருக்க நோ 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 நோ. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் சோறு சாப்பிட்டேன்னா சோறா சாப்பிட்டு வந்தீங்க? குழம்பு இல்லாமல் எப்படி சார் நீங்கள் சோறு சாப்பிட்ருப்பீங்க? குழம்பு இல்லைன்னா அதுக்கு பேர் சோறே கிடையாது. துதி இல்லைன்னா அதுக்கு பேர் ஜெபமே கிடையாது. கையை தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. ஸோ ஜெபம்னாலே துதிதான், துதிதான். அது எப்படி நீங்க வந்து துதி இல்லாம, துதிதான் சார் ஜெபம், துதிதான் ஜெபம். தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. இந்த தூப பீடத்தான் பார்க்குறோம். கல்வாரி திருப்பிடம் நம்ம இனிமேல் ஒரு ரிவர்ஸில் வருவோம். நம்ம இப்போ இங்கேருந்து போவோம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது. இந்த தூப பீடத்தை பற்றி ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டு என்ன இருக்குது இதனுடைய. இது சித்தி மரத்தில் செய்யப்பட்டது. ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், விளக்கங்கள் நம்ம புறம் பார்ப்போம். சித்தி மரத்தில் செய்யப்பட்டது. 1 முழம் நீளம், 1 முழம் நீளம், 1 முழம் அகலம். அப்படின்னா சதுரம், சதுரம். 2 முழம் உயரம். இதுதான் அது. 4 பக்கமும் கொம்புகள் இருக்க வேண்டும். அந்த படத்தை போட்டு விடுப்பா. 1 முழம் நீளம், 1 முழம் அகலம் தூபபீடம். சரியா? உயரம் வந்து 2 முழம். அதில் 4 மூலைகளிலும் என்ன இருக்கும்? கொம்பு இருக்கும். சரியா? இதை சுற்றி சைடில் திறனைகளை உண்டு பண்ணுன்னு இது படத்தில் இல்லை பாருங்க. திறனைகள்னா அப்படியே வந்து சைடில் அந்த டிசைன், இந்த க்ரௌனுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி 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 அந்த மாதிரி சைடில் அப்படி இது அந்த அந்த உள்ளெல்லாம் அப்படி இருக்கும். இதனுடைய உள்ளும் புறமும் கோல்டு பிளேட்டில் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கோல்டு பிளேட் இருக்கு. இந்த சைடில் 2 வளையம் இருக்கு. அந்த வளையத்துக்குள்ள தான் வந்து அந்த தண்டுகளை வச்சு அப்படியே தூக்குவாங்க. எதையுமே நேராக தூக்கக்கூடாது, இந்த தண்டுகளை வச்சு தான் தூக்கணும். தண்டு இல்லாட்டினாலே யூ வில் நாட் ஹாவ் எனி கனெக்ஷன் வித் த ப்ரெஷியஸ் திங்ஸ். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இட்ஸ் அபவுட் மேன் ஆஃப் காட். அது கடவுளையும், அதாவது தூப பீடத்தையும் மனுஷனுடைய சரீரத்தையும் இணைக்கிறது. நேராக போய் தொடக்கூடாது. இந்த 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 கம்பை தான் தூக்கணும். இந்த கம்பு என்ன செய்யுது? ஒன்னையும் இணைக்குது, தேவனை இணைக்குது. அதாவது தூப பீடத்தை இணைக்குது. அதே மாதிரி தான் மேஜைக்கும் அப்படிதான். நீ மேஜையில் கம்பை வச்சு தான் தூக்கணும், தனியாக தூக்கக்கூடாது. அப்படிதான் பலிபீடமும். பலிபீடத்து வெளியில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கம்பை வச்சு தான் தூக்கணும். இது வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி அனாயிண்டட், த கால்டு மேன் ஆஃப் காட். இதுதான் எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆசிரிப்பு வந்து மன்னிக்கவும் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்து யோசுவா காலத்தில் அந்த ஆசாரியர்கள் போகிறாங்க. அப்போ மக்களை சொல்கிறாங்க, நீங்கள் 300 முழம் பின்னாடி வாங்கடான்றாங்க. எப்படி? ஆமாம், எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்றாங்க. ப்ரீஸ்ட்டு தூக்கி தோல் ஏறி உட்காந்துடாது அப்படின்ற மாதிரி வந்து அங்கேருந்து ஒரு 300 ஃபீட் தள்ளி இவங்க வராங்க. அப்போ அவங்க அந்த சுமந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சுமக்கிறவங்க பேர் தான் ஆசாரியர்கள். அப்போ அந்த சுமக்கிறதுக்கு பயன்படுகிறது தான் ஆசாரியத்துவம். அப்போ தேவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து மனிதன் நேரடியாக தூக்காமல் அந்த வந்து கனெக்டிங் பாயிண்ட்னு ஒன்று வைக்கிறாரு. ஓகே, இப்போ அது நம்ம சப்ஜெக்டில். இதை வந்து பொன் தகட்டில் மூடணும். இதே மாதிரி ஒரு பீடம் எங்கே இருக்குன்னா, வெளியில் ஒரு பீடம் இருக்கு. அந்த பீடம் பேர் கல்வாரி திருப்பீடமே. அதனுடைய மெஷர்மெண்ட் வேற. இங்க இருக்கிறது தூபமாய் நறுமணம். ஸோ இந்த பீடத்தை வந்து எதில் வைக்கிறாங்க? வந்து கோல்டு பிளேட் அடிக்கிறாங்க. கோல்டு பிளேட் இஸ் காட்லினஸ் அப்படின்றாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்னோட இன்டர்பிரேஷன் என்னன்னா, கோல்டு பிளேட் இஸ் கோல்டு இஸ் ஃபெய்த். ஆமேன். பைபிள் சொல்லுது. அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் சொல்றீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் அப்படின்னு பைபிள் வருது. ஸோ என்னை பொறுத்தவரை கோல்டுன்றது ஃபெய்த் ஆன் காட்ஸ் வேர்ட். அப்போ பரலோகத்தில் வந்து சார் வந்து வெறும் கோல்டு சார், அப்படி தரையெல்லாம் கோல்டு சார், கோல்டில் தான் சார் அங்கே நடக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் பரலோக ராஜ்யத்திலையும் கோல்டில் தான் நீங்கள் நடக்கணும். கோல்டுனா என்ன? we are walking by faith. கை தட்டுங்க. ஆமென், ஆமென். விசுவாசத்தில் நடக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். கோல்டில் நடக்கிறோம்னா விசுவாசத்தில் நடக்கிறோம். ஒருத்தன் விசுவாசத்தில் நடக்கிறான்னா பரலோகம் அவனை கோல்டில் நடக்கிறான்னு பார்க்குது. ஒருத்தன் விசுவாசத்தான அவனை கோல்டா தேவன் பார்க்குறாரு.
அவனை பிரஷியஸா தேவன் பார்க்கிறார். சின்ன விஷயமோ பெரிய விஷயம், நீ கர்த்தரை நம்பும் போது you are as precious as gold in the sight of God. தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். அப்ப இந்த தங்கம் என்ன செய்யும்னா, எவ்வளவு சுட சுட என்ன ஆகிட்டே வரும், அது இன்னும் மிளிரும். அப்படிதான் ஃபெய்த் என்ன செய்யும், அதை பார்க்கல விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் அது பிரச்சனைக்குள்ள போக போக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப யோபுடைய விசுவாசத்தையும் அவனுடைய பொறுமையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. ஒரு மனிதன் விடாமல் ஒரு விஷயத்துக்கு பொறுமையை காத்திருக்கிறான் என்றால் அவன் விசுவாசமா இருக்கிறான் அர்த்தம். பொறுமை என்பது விசுவாசத்தின் இன்னொரு முகம். அப்ப ஒருத்தன் யோபுவின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அவன் என்ன சொல்றான், அவன் விசுவாசத்தோடு இருந்திருக்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன்கிட்ட கேட்டான், என்னப்பா உன் பிள்ளை எத்தனை பேர்? 10 பேர் செத்து போச்சு. அவன் கேட்கிறான், எல்லாம் கேட்கிறான், நீ ஆடு வச்சிருந்தியா? ஆடெல்லாம் செத்து போச்சு. ஆமா, ஆடு செத்து போச்சுட்டான். ஒட்டகம் செத்து போச்சாமே, ஒட்டகம் செத்து போச்சுட்டான். மாடு செத்து போச்சுட்டான். பிள்ளைய கூட செத்து போச்சு. அப்புறம் என்ன வாழ்றாய்? மீட்பர் உயிரோட இருக்கிறாரா? எல்லாம் செத்து போச்சு, ஆனா ஒருத்தர் உயிரோட இருக்கிறாரு. கைய தட்டே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை மாம்ச கண்களில் பார்ப்பேன்னா, விசிபிளா நான் பார்ப்பேன்னா, பயங்கரமான ஃபெய்த். செத்த பிறகு பார்ப்பேன். செத்த பிறகு பரலோகத்தில் உனக்கு வீடு வச்சிருக்காரு. செத்த பிறகு உனக்கு கால் சரியா போயிடும். செத்த பிறகு என்ன வாழ்க்கை? செத்த பிறகு அடுத்த வேலை சோறு எனக்கு கடவுள் தராவிட்டால் எனக்கு பரலோகம் தருவார் நம்பிக்கை எனக்கு இல்லை என்றான் ஒருத்தன். எனக்கு அடுத்த வேலை சோறு தராத கடவுள் எனக்கு சொர்க்கம் தருவார் எப்படி நான் நம்ப முடியும்ன்றான். அவன் கேட்கறதுல நியாயம் இருக்கு. 5 ரூபா கேட்கறேன், நான் தரமாட்டேன்றேன். நாளைக்கு 5 லட்சம் தரேன், நம்புவே நீ? 5 ரூபா தராது அப்புறம் 5 லட்சம் தருவேன். அப்போ பூமியிலே உனக்கு எதையும் செய்யாத கடவுள் பரலோகத்தில் ஒன்றை உனக்கு செய்வார் என்று உனக்கு போதிப்பது மதம். ஏன்னா அதுக்கு நம்பிக்கை இல்லை, உன்னை வாங்கி தருவதற்கு நம்பிக்கை இல்லை. ஆனா விசுவாசம், ஆமா, தேவனுடைய மார்க்கம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென்.